கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம யாவரும் தலைகளை ஒரு நிமிடம் தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க இருக்கிற இந்த 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் நமக்கு ஒரு மாதிரியை முன்வைத்து போயிருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் நிறைய வேதனைகளின் வழியாக நம்ம கடந்து போகிறோம். தவிப்பு. சிலுவையில் 7 விதமான பூக்கள் பூத்தது. அது ஜீவ பூக்கள். அது ஒருவேளை நம்ம ரொம்ப சோகமாக இந்த நாளில் உட்கார்ந்துருக்கிறதுக்கு இல்லை. அது நம்முடைய ஜீவ பூக்களாய் சிலுவையில் இயேசு கிறிஸ்து அந்த 7 விதமான பூக்களை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். ஒருவேளை முதல் வார்த்தையை பேசினவங்க மன்னிப்புன்னு பேசியிருப்பாங்க. 2வது வார்த்தையை பேசினவங்க ரட்சிப்புன்னு பேசியிருப்பாங்க. 3வது வார்த்தையை பேசினவர் பராமரிப்பு அப்படின்னு பேசியிருப்பாரு. இந்த 4வது வார்த்தை தவிப்பு. மீதி இருக்கிற 3 வார்த்தைகளை அவங்க பேசுவாங்க. களைப்பு, பூரிப்பு, ஒப்புவிப்பு. சிலுவையில் 7 பூக்கள் பூத்தது. அது ஜீவ பூக்கள். அந்த ஜீவ பூக்களாலேயே நம்ம இன்றைக்கு ஜீவனோட இருக்கிறோம். ஒருவேளை நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவரின் வழியாக தான் நம்ம அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். இந்த 4வது வார்த்தையில 5 விஷயங்கள் அந்த இடத்துல நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 27வது அதிகாரம் மத்தேயு 45வது வசனத்துல 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஃபர்ஸ்ட் அந்தகாரம் பூமியில 6ஆம் மணி 3 மணி நேரம் ஒரே இருட்டு. அது சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் எதுவும் இல்லை. இயேசு இந்த வார்த்தைகளை வேதனையோடு இந்த சிலுவையில் சொல்லும்போது இந்த காரியம் நடந்தது. 2வது, தேவாலயத்தின் திரைச்சீலை கீழ்த்தொடங்கி மேல் வரைக்கும் கிழிந்தது. 3வது வாசிக்கிறோம் 52வது வசனத்துல, கல்லறைகள் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்தது. இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரித்த எல்லா உயிர்களையும் அந்த இடத்துல உயிர்ப்பிக்கிறார். அவர் தேவன் என்பதை அந்த இடத்துலையும் அவர் நிரூபிக்கிறார். அடுத்து 4வது பார்த்தோம் அப்படின்னா, கல்லறைகளை விட்டு அவங்க புறப்பட்டு பரிசுத்த நகரத்திற்குள்ள பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். எல்லாரும் அதை பார்த்தாங்க, கண்கூடா பார்த்தாங்க. 5வது என்ன நடக்குது அப்படின்னா, 100க்கு அதிபதி. நமக்கு தெரியும் 100க்கு அதிபதி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாயிருவான்னு கூப்பிட்டாரு, சொன்னாரு. அந்த 100க்கு அதிபதி சம்பவிப்பதை பார்த்து பயப்படுறாரு. பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். இந்த 5 காரியங்கள் அவர் அந்த என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற வேதனையோடு சொல்லும்போது இந்த 5 காரியங்கள் அந்த இடத்துல நடக்கிறத கூடியிருந்த எல்லா மக்களும் காண்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன விதமான தவிப்பு, அதை தவிப்புன்னு சொல்லலாம், வேதனைன்னு சொல்லலாம், துக்கம்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேர்டு வச்சிருப்பாங்க. என்ன விதமான தவிப்புல நம்ம இந்த நாட்கள்ல இந்த இடத்துல ஒருவேளை உட்கார்ந்துருக்கிற நம்ம கூட என்ன தவிப்புல இங்க நம்ம உட்கார்ந்துருக்கிறோம்? நம்முடைய தவிப்பு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். வேற யார்கிட்டையும் என்னோட தவிப்பை போய் நான் என்ன பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது. பண்ணனா அவங்க ஐயோ பாவம் அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் என்னோட தவிப்பை சொல்லும்போது அவர் என்னை போல அவர் பாடுபட்டிருக்கிறாரு. அதனால என்னோட வேதனை என்னான்னு சொல்லி அவருக்குத்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்கள ஒடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு தவிப்பு. அந்த தவிப்புல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதலாவது ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலும் தவிப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று வரும்போது நம்ம முதலாவது யாரை தேடுறோம்? நம்மளோட தவிப்புல போய் மனிதர்களை தேடி ஓடுறோமா, இல்லை எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும்னு ஓடுறோமா, இல்லை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தாங்க என் தவிப்பை போக்குறதற்கு வல்லமையுள்ளவர்னு சொல்லி அவரை தேடி ஓடுறோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தவித்த போது அவங்களுடைய முறையிடுதல், கூக்குரல் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டினது.
நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட தவிப்புகள் இருக்கும்போது, ஏசப்பா என்னுடைய தவிப்பு உங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா நீங்கள் தான் அதை கரெக்டாக உணர்ந்து எனக்காக நீங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் செய்து முடித்தீங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய தவிப்பை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடணும்னு சொல்லி அவர் நமக்கு ஒரு மாதிரியை முன்வைத்து போனார். அதே போல் நாமளும் இந்த உலகத்தில் அவரோட மாதிரியை அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளாய் நம்ம காணப்பட வேண்டும். அதே நம்முடைய தவிப்பு இப்போ என்ன அப்படின்னா, 2 கொரிந்தியர் 5:1-2 வாசிக்கிறோம். பூமிக்குரிய இந்த கூடாரம் அழிந்து போகிற ஒரு கூடாரம், பரலோக ராஜ்யத்துக்கு போக வேணும் அப்படின்றது தான் நம்முடைய தவிப்பு. எப்படி இயேசு பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து மறுபடியும் பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்கிறாரு. எதுக்காகனா நம்மளெல்லாம் திரும்ப வந்து கூட்டிட்டு போறதுக்காக அங்கே போயிருக்கிறாரு. நம்மளும் அவர் கூட போகணும் அப்படின்னா அவர் காட்டிய அடிச்சுவடுகள், அவர் எப்படியெல்லாம் என்னென்ன காரியங்களை நமக்கு முன்னாடி செய்து காமித்தாரோ அதை நம்மளும் இந்த உலகத்தில் செய்கிறதுக்காக தான் நம்மளை இந்த உலகத்தில் உயிரோடு வச்சிருக்கிறார். ஒருவேளை நாமும் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா காரியங்களையும் முடித்தவர்களாய் நம்ம இந்த உலகத்தை விட்டு இயேசுவின் இடத்துல கடந்து போகிறோமான்றது நம்ம முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய கேள்வி. அது மாத்திரம் இல்லை, இந்த பூமிக்குரிய இந்த கூடாரம், இந்த சரீரம் அழிந்து போகும், ஆனால் அழியாத அந்த ஆத்துமாவை நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இயேசு சிலுவையில் அவ்வளோ வேதனையோடு தன்னுடைய வார்த்தைகளை அந்த இடத்துல செய்து முடித்தார். நம்மளும் முடித்து என்ன பண்ணணும், அவரோட பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும். நம்மளோட தவிப்பு எப்போ மாறும் அப்படின்னா, ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனம். இன்னைக்கு ஒருவேளை நம்ம கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாக இருப்போம் அப்படின்னா, ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி நம்ம தலையின் மேலே இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நம்ம ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எந்த தவிப்பும் நம்மள்கிட்ட தங்காது. ஒருவேளை வரும், அப்படியே போயிட்டே இருக்கும். இதுவும் கடந்து போகிறதுன்ற மாதிரி எல்லாத்தையும் ஆண்டவர் கடந்து போக உதவி செய்வார். அதனால் இந்த சிலுவையிலே பூத்த, மறுபடியும் நான் உங்களுக்கு அதையே காண்பிக்க விரும்புகிறேன். இந்த சிலுவையில் பூத்த இந்த 7 பூக்கள், நம்ம ஜீவனோட வாழ்வதற்காக இந்த 7 பூக்களையும் ஆண்டவர் சிலுவையில் செய்து முடித்தார். அது ஜீவ பூக்கள். இதை எப்பயுமே மறக்காதபடி, இந்த ஜீவ பூக்களை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, இதை கொண்டு நான் ஜீவனோட வாழுவேன்னு சொல்லி இப்படிப்பட்ட தீர்மானத்தோடு நம்ம இந்த இடத்தை விட்டு கடந்து போகலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.